நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 1. நகரத்தின் மையப்பகுதி. நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. நகரம் முழுவதும் நிசப்தமாக இருக்க அந்த இடம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு உயர்தரமான கேளிக்கை விடுதி. வாயிலின் முகப்பில் பாதுகாவலர்கள் கண்காணித்து கொண்டிருந்தனர். உள்ளே வண்ணமயமாக காட்சியளித்தது. ஆண்களும் பெண்களும் இளமை பொங்க இசைக்கேற்ப ஆடிக்கொண்டிருந்தனர். சற்று தள்ளி 4 நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களின் கையில் மதுபானம் இருந்தது. அவன் மதுவை வேகமாக குடித்து கொண்டிருந்தான். டே, என்னடா ஆச்சு அவனுக்கு? ஏன் அப்படி குடிக்கிறான்? நானும் வந்ததுலேருந்து கேட்குறேன், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் மச்சி. பாசி, அவனை பற்றி தெரியாதா? அவன் சொல்லணும்னு நினச்சாதான் சொல்லுவான் என்றவன், மச்சான் என்னடா என்று ஆதியை பார்த்து கேட்டான். அவர்களை முறைத்தவன் கண்களில் ஒரு உருவம் வந்தது. அதை நினைத்தவன் கண்ணில் ரௌதிரம் தோன்றியது. அவனது விழியை பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். மேற்கொண்டு கேட்க முடியாமல் திணறினார்கள். இந்நிலையில் அங்கு திடீரென நிசப்தம் குடிகொண்டது. ஒரு பெண் ஒருவனை அடித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன் விறுவிறுவென்று அங்கே போனான். அவன் நண்பர்கள் அவனை பார்த்து திகைத்தார்கள். முதலில் சுதாரித்த விஷ்ணு அவன் பின்னே ஓடினான். அங்கே போன ஆதி நேராக சென்று அவள் கையை முறுக்கினான். அதில் ஒரு நிமிடம் திகைத்தவள் திரும்பி அவனை பார்வையால் எரித்தாள். டே, கையை விடுடா என்று அவனிடம் கத்தினாள். எதுக்குடி அவனை அடிச்ச? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பதில சொல்லடி என்று அவன் கத்தினான். இவர்கள் சண்டையை மற்றவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதியுடைய நண்பர்கள் அவனை சமாதானப்படுத்த முயற்சித்த போது அவர்களை பார்வையாலேயே எட்ட நிறுத்தினான். அந்த நிமிடத்தில் அவள் நச்சென்று அவன் கால்களை மிதித்தாள். அதில் துள்ளிக்கொண்டு அவள் கைகளை விட்டான். ஏய் என்று கத்தியவன் அவள் கண்களில் தெரிந்த தீட்சண்யத்தில் திகைத்து நின்றான். மேனேஜர் அவள் அடித்ததை பார்த்து சமாதானம் செய்ய வந்தவன் ஆதியுடன் நடந்த சண்டையை பார்த்து வாயடைத்து நின்றான். என்ன என்பது போல் ஆதியை பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தினாள். ஹூ ஆர் யூ மேன்? இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இதுக்கு ஆராய்ச்சி வேற பண்ணணுமா? நீ இப்படி அரைகுறையாக ஆடிட்டு இருந்தா எவனாக இருந்தாலும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான் என்று ஆதி கூறினான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக இருங்கடி, அப்புறம் மற்றவங்களை அடிக்கலாம் என்று ஆத்திரத்துடன் கூறினான். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு என்று அவன் நண்பர்கள் திகைத்தார்கள். அதை கேட்டு அவள் ஆத்திரத்துடன் அவனை அறைய வந்தாள். அவளுடைய தோழிகள் அவளை பிடித்து இழுத்து கொண்டு சென்றனர். போடி என்று ஆத்திரத்துடன் அவன் டேபிளை உதைத்தான். அவனது நண்பர்கள் அவனை டேபிளுக்கு இழுத்து கொண்டு சென்றார்கள். அமர்ந்தவன் அங்கிருந்த முழு பாட்டிலையும் எடுத்து கவிழ்த்தான். டே, ஓவர் அடிச்சு கிளம்பலாம் வாடா என்று அவனை கூட்டிக் கொண்டு கிளம்பினார்கள். ஏய், எதுக்கடி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? அவன் என்ன பேச்சு பேசுகிறான்? அவனை சும்மா விட சொல்கிறியா என்று அவள் தோழிகளிடம் சண்டையிட்டாள். அம்மா பரதேவதையே, இதுக்கே ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கேன். உனக்கு அவன் கூட சண்டை போடலன்னு தான் கவலையாக இருக்குது என்று மித்ரா சொன்னாள். அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான் இல்லடி என்று பார்கவி சொன்னாள். அடிங், ஏண்டி இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? அவனை நீ சைட் அடிச்சிட்டு இருந்தியா என்று அவளை முத்தினாள். அவளது செயலில் பார்கவி அமைதியானாள். அவளை முறைத்தவள், அதெல்லாம் ஆளுவை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும், நீ வா என்று தோழிகளுடன் சென்றாள். தனது பைக்கில் சென்றவள் வீட்டுக்கு அருகில் வந்தவுடன் பைக்கை ஆஃப் செய்து தள்ளி கொண்டு வந்தாள். வீட்டினுள் வண்டியை நிறுத்தியவள் சத்தமில்லாமல் பூட்டை திறந்தாள். மெதுவாக நடந்து கொண்டிருக்கும்போது திடீரென லைட் எரிந்தது. ஏய், இதுதான் வீட்டுக்கு வர டைம் ஆடி என்று மாலதி சத்தம் போட்டார். ஒரு நொடி திடுக்கிட்டவள், மா நான் லேட் ஆகுன்னு சொன்னேன்லம்மா என்று கேட்டாள். இப்போ டைம் என்னடி? ஏதோ வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற, ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன், இவ்வளவு நேரமா என்று அவளை திட்டினார். என்னடிப்பா அவளை திட்டுற என்று குணசேகரன் மாலதியை சத்தம் போட்டார். டேடி பாருங்க டேடி,
கொஞ்சம் லேட் ஆச்சு, அதுக்கு இப்படி சத்தம் போடுறாங்க என்று அவளது தந்தையிடம் செல்லம் கொஞ்சினாள். நீ போய் ஆலி பேபி, நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை அனுப்பினார். அவள் தேங்க்யூப்பா என்று அவரது கன்னத்தை கிள்ளிவிட்டு சென்றாள். நீங்கள் தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க என்று அவரை கடிந்து கொண்டார். விடுமா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அவள் இஷ்டப்படி ஃப்ரீயாக இருக்கட்டுமே என்று அவர் மாலதியை தேற்றினார். என்னமோ போங்க, இவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை என்று பெருமூச்சுடன் கூறிவிட்டு மாலதி சென்றார். அத்தியாயம் 2. அதிதேவ் அடுத்த நாள் காலையில் எழுந்தவன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். அவனுக்கு நேற்று நடந்தது ஞாபகம் வந்தது. டே, எந்திரிச்சிட்டியா என்று கேட்டுக்கொண்டே விஷ்ணு உள்ளே வந்தான். அவன் தலையை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து, ஏண்டா தலை வலிக்குதா என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். டே மச்சி, நீ ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸ் பார்த்துக்கிறேன். இல்லைடா, நிறைய ஒர்க் இருக்குது என்றவன் எழுந்து கிளம்ப தயாரானான். அதானே, சார் நம்ம சொல்கிறத கேட்டுட்டாலும் என்று பெருமூச்சுடன் அறையை விட்டு வெளியேறினான். அதிதேவ் 6 அடி உயரம், கூர்மையான கண்கள், வலிமையான தோள்கள், அலையலையான கேசம், அதிகமாக பேசாத அவனது குணம் அனைவரையும் எட்ட நிற்க வைக்கும். விஷ்ணுவும் அதிதேவும் நண்பர்கள். ஒருமுறை ஆதி 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆதியுடைய அப்பாவின் எதிரிகள் அவனை கடத்த முயற்சி செய்தார்கள். ஆதி அவர்களிடம் போராடும்போது அவனை விஷ்ணு அவர்களிடமிருந்து காப்பாற்றினான். அப்போதிருந்து இருவரும் உயிருக்குயிரான நண்பர்களானார்கள். விஷ்ணு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன். ஆதி அவனை பற்றிய விவரங்களை கேட்டுக்கொண்டவன் தன் அப்பாவிடம் சொல்லி அவனை தன்னுடனே தங்க வைத்தான். முதலில் தயங்கிய விஷ்ணு பின் ஆதியின் பிடிவாதத்தில் அவனுடவே இருந்தான். ஆதியுடைய அப்பா ஜெயதேவ் எப்போதும் பிஸ்னஸ் என்று உலகை சுற்றி கொண்டிருப்பவர். அவருக்கு மகனின் மேல் பாசம் அதிகம். எப்போது ஊரிலிருந்து வந்தாலும் அவனுடன் நேரத்தை செலவழிப்பார். ஆனால் ஆதியுடைய அம்மாவுக்கு பணம் ஒன்றே குறிக்கோளாக இருந்தது. இதனால் தனிமையில் இருந்தவன் விஷ்ணுவை பார்த்ததும் தன்னுடனே இருக்கும்படி வைத்து கொண்டான். ஆதி வெளியே வந்ததும் விஷ்ணுவும் ஆதியும் சாப்பிட்டு விட்டு அலுவலகம் கிளம்பினார்கள். கார் அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் முன் நின்றது. வாட்ச்மேன் பணிவுடன் வந்து கார் கதவை திறந்தான். விஷ்ணுவுடன் பேசிக்கொண்டே அலுவலகத்துக்குள் நுழைந்தான். தேவ் இண்டஸ்ட்ரீஸ் அவனது பிஸ்னஸ் சாம்ராஜ்யம். கட்டிடக்கலையில் தொடங்கி சாஃப்ட்வேர் வரை பல தொழில்கள் அவன் மேற்பார்வையில் உள்ளன. ஆதி, இன்னைக்கு நியூ கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ண வராங்கடா. ஓகேடா, அவங்க வந்தால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும், தென் வி வில் கால். ஓகேடா என்று கூறிவிட்டு விஷ்ணு தன் கேபினுக்குள் சென்றான். இங்கு யாழினியும் மித்ராவும் மித்துவின் ஸ்கூட்டியில் கிளம்பினார்கள். பிரம்மாண்டமான தேவ் இண்டஸ்ட்ரீஸ் கட்டடத்தை பார்த்ததும் வாயை பிளந்தபடி நின்றாள். ஏ லூசு, ஏண்டி இப்படி பார்த்து தொலைக்கிற என்று மித்ராவை யாழினி திட்டினாள். இல்லடி, பில்டிங்கை பார்த்தாவே மலப்பா இருக்கு என்று கூறினாள். கம்முனு வா என்று அவளுடன் சென்றாள். அவர்கள் உள்ளே வந்தபோது ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் விசாரித்துவிட்டு உள்ளே சென்றார்கள். என்னடி, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் கூப்பிடலை? பார்க்கலாம் இரு என்று யாழினி கூறினாள். இந்நிலையில் விஷ்ணு அவன் ரூமிலிருந்து வெளியே வந்தான். ஏய், இந்த பக்கி எங்கே இங்கே வந்தான் என்று மித்ரா விஷ்ணுவை பார்த்து கூறினாள். யாரடி? அத்தாண்டி, அந்த ஒயிட் ஷர்ட் மாடல் மாதிரி இருக்கானே. ஏண்டி, எங்கே போனாலும் சைட் அடிக்கிறத மட்டும் விடாதீங்கடி. இல்லடி, அவனை நேற்று பார்ட்டியில் பார்த்தோண்டி. அப்படியா என்பது போல மித்ராவை ஒரு பார்வை பார்த்தாள். ஆமாம், நீ ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தியே, அவன் கூட இவன் இருந்தான் என்று விவரம் சொன்னாள். மித்ரா அவனை பற்றி சொல்லி கொண்டிருக்கும்போது யாழினி அவனை கூப்பிட்டாள். எதுக்கு அவனை கூப்பிடுற என்று மித்ரா கேட்டாள். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, டைம் பாஸ் ஆக வேண்டாமா என்று யாழினி சொன்னாள். ஏய், அடங்கவே மாட்டியாடி என்று மித்ரா அடிகுரலில் கேட்டாள். ஹே மிஸ்டர், இங்கே வா. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான், யாரை கூப்பிடுகிறார்கள் என்று. உன்னைத்தான் மேன் என்று யாழினி திரும்பவும் கூப்பிட்டாள். இவர்களை பார்த்தவன் ஒரு நிமிடம் திகைத்தான். இதுங்க எங்கே இங்கே வந்ததுங்க? நேற்று ஃபைட் பண்ணவங்க தானே? இப்போ தான் அவன் மலை இறங்கியிருக்கான். கடவுளே காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டே அவர்களிடம் வந்தான். வாட் மேடம், சொல்லுங்க என்று கூறினான். நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? அது என்று ஆரம்பித்தவன், எஸ் மேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்டான். தொர்ற இங்கிலீஷில் பேசுதே என்று கமெண்ட் அடித்து கொண்டே மித்ரா அவனை பார்த்து கொண்டிருந்தாள்.
யார் உங்கள் ஹையர்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது என்று யாழினி அவனிடம் பொறிந்து தள்ளினாள். அவர்களை ஒரு நிமிடம் பார்த்தவன், நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என கேட்டான். நாங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ண வந்தோம், பட் நோபடி ரெஸ்பாண்ட் என்று அவனை திட்ட ஆரம்பித்தாள். ஏய், இதுக்குடி கத்துற, சைலண்டாக இருடி என்று மித்ரா அவளை அதட்டினாள். அதை கவனித்தவன் மித்ராவை பார்த்தான். அவன் பார்த்த பார்வையில் அவள் தலைகுனிந்து கொண்டாள். கூல் மேடம், சார் மீட்டிங்கில் இருக்காரு, ஹீ வில் கால் யூ. இவர்களிடம் விஷ்ணு பேசிக்கொண்டிருப்பதை அதிதேவ் கணினி திரையில் பார்த்தான். அவன் கண்கள் யாழினியை சுற்றி வந்தன. யாழினி 5.5 அடி உயரம், பால் போன்ற வெண்மை நிறம், ஜப்பியான கன்னங்கள், கவர்ந்திழுக்கும் கண்கள், நீல நிற உடையில் கடல் தேவதை போல் தெரிந்தாள். தன்னை மறந்து அவன் யாழினியை ரசித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் யாழினி சண்டையிடுவதை பார்த்தவன் விஷ்ணுவிற்கு அழைத்தான். ஹலோ டேய், அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே என்றவன், சார் கூப்பிட்றாரு, நீங்கள் போங்க என்று அவர்களிடம் எப்படி போக வேண்டும் என்று கூறினான். தேங்க்ஸ் என்று மித்ரா அவனிடம் கூறியவள் யாழினியை இழுத்துச் சென்றாள். அவளை பார்த்தவன் தனக்குள் புன்னகைத்து கொண்டான். அவர்கள் அந்த அறையினுள் நுழைந்தபோது ஆதி கணினியை பார்த்து கொண்டிருந்தான். அவர்களை கவனிக்காதது போல அவன் தனது வேலையில் மூழ்கினான். அதை கவனித்த யாழினி, சார் என்றாள். ஹூ ஆர் யூ? உங்களை உள்ளே வர சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே. டோன்ட் யூ ஹேவ் பேசிக் மேனஸ் என்று ஆதி அவர்களை திட்டினான். முதலில் அவனை அங்கு எதிர்பார்க்காத தோழிகள் இருவரும் அதிர்ந்தார்கள். இவனா என்று யாழினி திகைத்து நின்றாள். ஆனால் அவன் யாரென்றே தெரியாதது போல பேசினான். அவனுடைய ஆளுமையான பேச்சில் அவர்கள் வாயடைத்து நின்றார்கள். ஹலோ, கேட்குறல்ல, வாட் யூ வாண்ட் என்று அவன் கர்ஜித்தான். சார், நாங்கள் இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ண வந்தோம் என்று மித்ரா பதிலளித்தாள். ரிசப்ஷனில் என்ன பண்ணீங்க? இது என்ன ஆஃபீஸா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா? பேசிக் மேனஸ் கூட இல்லையா உங்களுக்கு என்று யாழினியை பார்த்து கேட்டான். அவனது கேள்வியில் சுதாரித்தவர்கள், சார், நாங்கள் 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலை, அதனால் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் என்று மிடுக்குடன் பதிலளித்தாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது விஷ்ணு ஆதியின் அருகில் வந்து உட்கார்ந்தான். அதனை பார்த்த மித்ரா திகைத்தாள். இவன் எங்க இங்கே என்று யாழினி யோசித்தாள். விஷ்ணு அவர்களை முறைத்தான். ஆதி, அவங்க ஏண்டா நின்றுட்டு இருக்காங்க, உட்கார சொல்லுடா என்றவன், சாரி கைஸ், வி ஆர் லிட்டில் பிட் பிஸி, ஸோ லேட், ப்ளீஸ் சிட் டவுன் என்று அவர்களை உட்கார சொன்னான். விஷ்ணு அவர்களை உட்கார சொன்னவுடன் ஆதி அவனை முறைத்தான். அவன் நான் பார்த்துக்கிறேன் என்று கண் சிமிட்டினான். யாழினி ஆதியை முறைத்து கொண்டே இருக்கையில் உட்கார்ந்தாள். அவன் யாழினியை பார்த்து கொண்டே கையை நீட்டினான். சார், வாயை திறந்தா முத்து விழுந்துடுமோ என்று திட்டிக்கொண்டே ஃபைலை அவன் கையில் கொடுத்தாள். விஷ்ணு மித்ராவிடம் ஃபைலை கொடுங்க என்று வாங்கினான். மித்ரா அவனிடம் ஃபைலை கொடுத்தாள். இருவரும் அவர்களுடைய ஃபைலை பார்த்ததும் விஷ்ணு மேனேஜரை வர சொன்னான். வெல், உங்களுக்கு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க், இப்போ மேனேஜர் வருவார், அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க என்று விஷ்ணு கூறினான். ஒர்க் மட்டும்தான் பார்க்கணும், எனக்கு ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக வரணும், அண்டர்ஸ்டாண்ட் என்று யாழினியை பார்த்து ஆதி அழைத்து கூறினான். அவனை சளைக்காமல் யாழினி பதில் பார்வை பார்த்தாள். அப்பா, என்ன கண்ணுடா என்று அவள் கண்களில் மூழ்கினான். விஷ்ணுவிற்கு யாழினியை பார்க்க ஆயாசமாக இருந்தது. என்ன பொண்ணுடா இது, எதுக்கும் அசரமாட்டேங்குது, கடவுளே, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டான். அறையை விட்டு வெளியே போகும்போது மித்ரா அவனை ஓர பார்வை பார்த்தாள். அந்த பார்வையில் அவன் சுவாரஸ்யமாக அவளை பார்த்தான். அவர்கள் போன பின்பு யாழினியின் ஃபைலை பார்த்தவன், உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன்டி, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன், என்னையா நீ அவமானப்படுத்துகிற, நான் யாருன்னு காமிக்கிறேன் என்று ஆதி மனதுக்குள் கருவினான். விதி அவனை பார்த்து சிரித்தது.